பொங்கல் தோப்புன்னு தூக்கிட்டு வருவாங்க பாருங்க. அடுத்து இன்னும் ஒரு மாசத்துல பொங்கல் தோப்புன்னு ஒரு 1000 ரூபாய் தூக்கிட்டு வருவாங்க. டிராமாண்ணா இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்கண்ணே. இன்னைக்கு 1000 ரூபாய் ஆர்டர்ல பார்த்தா இல்ல. அரசியல் கட்சிகள்லாம் நம்ம சொல்லணுமா, அண்ணே நீங்க 2000 கொடுங்க, அண்ணே கனிமொழி அக்கா நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது 5000 கொடுக்க சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க. நம்ம சொன்னதுக்கு அப்புறம் எப்படி எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பாருங்க. உடனே முதலமைச்சர் ஆமா நீங்க எல்லாம் சொன்னீங்க, நான் கவனிச்சேன், என்னுடைய சகோதரிகளுக்கு நான் 2000 கொடுப்பேன் 2000 கொடுப்பேன் பாருங்க. பிப்ரவரி இந்த டிராமா எல்லாம் எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டு டிராமா. இன்னைக்கு பொங்கல் தோப்புக்கு பணம் கொடுங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார், எங்க அப்பா அதை பத்தி பரிசீலனை பண்றாரு, இதெல்லாம் தாத்தா காலத்து. எங்க அப்பா உறுதியா நம்முடைய சகோதரிகளுக்கு பணம் கொடுப்பாரு. உதயநிதி ஸ்டாலின் டைலாக் அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். டேட்ல உதயநிதி அடிப்பாரு. டேட்ல திமுக மூத்த அமைச்சர் பத்திரிகை நண்பர் கேட்பீங்க, என்ன பொங்கல் தொகுப்பு பணம் வரல, அண்ணாமலை என்ன சொல்றாரு, ராமதாஸ் ஐயா சொல்றாங்க, இபிஎஸ் என்ன சொல்றாங்க, பணம் எங்கன்னு. அண்ணே எங்க ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி, உறுதியா கொடுப்பேன் டே 3 சொல்லுவாங்க. டே 7 வரைக்கும் இதை டிராமா பண்ணி அப்புறம் டே 15 நாங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுப்போங்க. இந்த டிராமா எல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு புளிச்சு 3 வருஷமா என்ன டிராமா பண்ணி அண்ணே பொங்கல் தோப்பு பணம் கொடுக்க தான் போறாங்க. இன்னைக்கு அந்த டிராமா பண்ணி கொடுத்துருவானுங்க. மக்கள் பணம் தான் திரும்ப மக்களுக்கு தானே வருது. இவனுக்கு திருந்த மாட்டானுங்க திமுக காரங்க. இவனுக்கு திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. இதே தாத்தா காலத்து டெக்னிக். இந்த பொங்கல் தொகுப்பை இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார், எங்க அப்பா கண்டிப்பா பெண்களுக்காக பரிசீலனை பண்ணுவார் சொல்லிட்டாரே. சத்தியமா நான் டிவி எதுவும் பார்க்கல, நான் நேரம் இங்கதான் வந்தேன். கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. நாளைக்கு மூத்த அமைச்சர் சொல்லுவார், மகளிர்களை கவலைப்படாதீங்க, எங்க தளபதி உங்களுக்கானவர் தான். 10 நாள் கழிச்சு பணம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள ஒரு பில்டப் கொடுத்து அப்ப மக்களுக்கு வருமா வராதான் ஹார்ட் அட்டாக் வர வச்சு திமுக கார கடைசியா கொடுத்து அப்படியே லம்பா ஓட்டு அள்ளிக்கலாம். 70 வருஷமா அந்த நான்சென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பொங்கல் தொகுப்பு பயனாளிகளே உங்களுக்கு பணம் வரத்தான் போகுது. நீங்க கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மு.க. ஸ்டாலின் 5000 கொடுக்க சொன்னார். 5000 கொடுங்கன்னு மட்டும் நீங்க கேளுங்க, பணம் வருவது உறுதி. யாரும் பேச வேண்டிய அவசியமே இல்ல. உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து விழுகத்தான் போகும். அதை பத்தி ஒரே பண்ணிக்காதீங்க. இந்த தாத்தா காலத்து டெக்னிக் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம இப்பவாச்சும் நமக்கு புத்தி வந்து இவனுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி நம்ம கண்டுபிடிச்சோம்.